ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னா டேஸ்ட் கம்மியாக சாப்பிட்ணுன்னு யார் சொன்னா? உங்களுடைய ப்ரோட்டீன் போர்ஷன் அண்ட் கார்ப் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டஃப் தோசை சமைக்கலாமா? வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகுத்தூள், இது கூட உங்களுக்கு பிடிச்ச முட்டை, சிக்கன் இல்லைன்னா என்ன மாதிரி சால்மன் ஃபிஷ் கூட எடுத்துக்கலாம். ஆமாம், இன்றைக்கி நான் இதுக்குள்ளே சால்மன் ஃபிஷ் ஸ்டஃபிங் தான் வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஆனியன், டொமேட்டோ, நம்ம சால்மன் ஃபிஷ், பெப்பர், மிளகுத்தூள் எல்லாம் போட்டு முதலே நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை குக் பண்ணி அதை தான் நான் இப்போ தோசையில் ஸ்டஃப் பண்ணுறேன். நீங்கள் இங்கே பன்னீர், சோயா சங்க்ஸ், முட்டை அல்லது மஷ்ரூம் நீங்கள் எது வேணால் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தோசை நல்லா பொன்னிறமாக வரணும்னா அடுப்பு கண்டிப்பாக மீடியம் டு சிம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். நீங்கள் இதை கட் பண்ணாமல் கூட எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் கட் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இது குயிக்காக பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். உங்ககிட்ட மீந்து போன சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு ஏதாவது இருந்தால் அதுலேருந்து சிக்கன், மட்டன் மட்டும் எடுத்து கூட நீங்கள் இதை குயிக்காக செஞ்சிடலாம். இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபீஸ்க்கு ஸ்டே டியூன் வித் நம்ம வைப்ஸ்.